2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடே எவ்வளவு சந்தோஷமா கலகலன்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா மாமா? உங்களுக்கும் அக்காக்கும் அடிக்கடி சண்டை வரும், ஆனா திரும்ப ஒண்ணு சேர்ந்துப்பீங்க. அதனால நம்ம வீட்ல இது வரைக்கும் நடந்த சண்டை எதுவும் பெருசா தெரியல. உங்களுக்கும் ஆதி அண்ணாவுக்கும் வந்த சண்டையும் பாரதி அக்காக்கும் ஆண்டாள் அக்காக்கும் வந்த சண்டைய நினைச்சாதான் மனசு ஒரு மாதிரியா இருக்கு மாமா. ஏய், இதுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா நீ? நான் ஆதில சண்டையே போட்டுக்க மாட்டேன். அவன் பேசினதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன். காலையில் போய் பேசலான்னு பார்த்தேன். அவன் எங்கேயோ ஊருக்கு எங்கேயோ போயிருக்கிறான் போல. வீடு பூட்டி இருக்கு, வந்துருவான், பேசிக்கலாம். அப்போ அந்த அண்ணா பேசினதுக்கு உங்களுக்கு வருத்தமா இல்லையா மாமா? லைட்டா ஒரு வருத்தம் இருந்துச்சு. அந்த நேரத்துல அவன் பேசினப்போ கோவம் வந்துச்சு, அவ்வளவுதான். மத்தபடி பெருசா எதுவும் இல்ல. ஆனா அவன் சைட்ல இருந்து உட்கார்ந்து யோசிச்சேன். அவன் கோவத்தை வெளியே காட்டி இருக்கிறான், அவ்வளவுதான். இருந்தாலும் அவன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்க கூடாது. ஆனா பரவாயில்ல, என்ன பண்றது, மனுஷங்க தானே எல்லாருமே. தப்பு செய்ய தானே செய்வாங்க. பாத்துக்கலாம் விடு, எங்க போறான். ஆனா ஆண்டாள் அக்காவும் பாரதி அக்காவும் உங்களை மாதிரி புரிஞ்சுக்கலையே மாமா. புரிஞ்சுக்கலாதான், என்ன பண்ண சொல்ற? அவங்க இப்படி பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இப்ப என்ன உனக்கு? அவங்க 2 பேரை பேச வைக்கணுமா? அது எப்படி மாமா பேச வைப்பீங்க? பேச வைக்கணுமா வேண்டாம்? மாமா எப்படி பேச வைப்பீங்க? நான் பேச வைப்பேன். அதெல்லாம் அழகர்னால முடியும், அதான் அழகரோட வேலையும். நான் பாத்துக்கிறேன். ஒரு ஐடியா சொல்றேன், அதை அப்படியே பண்ணு, புரியுதா? நான் உங்க அக்காவுக்கு தெரியாம உங்க அக்காவோட போன் எடுத்து வச்சு அதுல இருந்து பாரதிக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அந்த மெசேஜை நான் டெலீட் பண்ணிடுறேன் உடனே. நீ என்ன பண்ணு, நேரா பாரதி வீட்டுக்கு போயிட்டு பாரதியோட போன் எடுத்து அதுல இருந்து ஆண்டாளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு சென்ட் மெசேஜ்ல இருந்து அமிச்ச மெசேஜை டெலீட் பண்ணிடு. அதுக்கப்புறம் 2 பேரும் அதை படிப்பாங்க, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஓகே? ஐடியா எல்லாம் ஓகே தான். ஆனா பாரதி அக்கா போனை லாக் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்கல்ல. 1492 பாஸ்வேர்டு மனப்பாடம் பண்ணிக்க. என்னடி பாக்குற? அவ பாஸ்வேர்டு எப்படி எனக்கு தெரியும்னா? எனக்கு எல்லாரோட பாஸ்வேர்டும் தெரியும். உன் பாஸ்வேர்டு 2525 தானே? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதா இருக்குது. உங்களை மாதிரி ஃப்ராடுங்களுக்கு நடுவில் நான் பொல போட்டணும்னா என்ன பண்ண சொல்ற? உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. ஏய், அப்பா ரூம்லயும் இல்ல, நான் பார்த்துட்டேன். தான் இருக்கோம், தேடுக்கா. அவனை ஹெல்ப் பண்ணிட்டா? எனக்கு கை கால் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சாரி, நான் எடுத்துறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அக்கா. உங்களை விட நான் வயசுல சின்னவதான். இருந்தாலும் சொல்றேன், ஒரு நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கெட்டது நடக்கதான்க்கா செய்யும். எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்களும் அக்காவும் சண்டை போட்டது நினைச்சுதான்க்கா ரொம்ப வருத்தமா இருக்கு. பாவம்க்கா ஆண்டாள் அக்கா, காலையில இருந்து உங்களை சொல்லிதான் புலம்பிக்கிட்டே இருக்கா. ஏய், நிஜமாவாடி சொல்ற? ஆமாங்கா. அவ அப்படிலாம் புலம்புற ஆள் கிடையாதே. சத்தியமாக்கா, மதியானம் அவ சாப்பிட கூட இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான். அவரு ஏதோ ஒண்ணு பண்ண போய் ஏதோ ஒண்ணு நடந்து இன்னைக்கு எல்லாரும் ஒரு மூலையில மூஞ்சு தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். அக்காவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. ஏய், என்னடி பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். அப்ப நான் ஒண்ணு கேட்டா செய்வீங்களா? என்ன செய்யணும்? அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிட்டாங்க. அக்காவும் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கா. கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குக்கா. உங்க கையால எனக்கு ஒரு காஃபி போட்டு தரீங்களா? ஏய், இன்னும் உனக்கு காஃபி கூட போட தெரியாதா? அன்னைக்கு கத்துக்கலான்னு தான்க்கா கிச்சனுக்கு போனேன். குக்கர்ல பால், காஃபி தூள், சீனி எல்லாம் போட்டுட்டேன். எத்தனை விசில் வைக்கணும்னு அம்மா கிட்ட போய் கேட்டா பயங்கரமா திட்டாங்கக்கா. அதனால அப்படியே விட்டுட்டேன்க்கா. உன்னெல்லாம் திட்டிருக்க கூடாது, மண்டையிலே 4 போட்டிருக்கணும். யாராவது காஃபியை குக்கர்ல வைப்பாங்களா? வேற எப்படிக்கா பண்ணணும்? இட்லி சட்டியில வேக வச்சு தோசை கல்ல ஊத்தணும். கிண்டல் பண்ணாதீங்கக்கா, ஒரு காஃபி கேட்டது குத்தமா? சரி இரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பாஸ்வேர்ட் என்ன சொன்னாரு? 1492. என்ன டைப் பண்ணலாம்? சாரி ஆண்டாள், என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சுக்கோ.
மன்னிச்சிட்டனா 5 மணிக்கு வீட்டுக்கு வெளியில வந்து நிப்பேன். நீ வரணும். அப்படி நீ வரலனா நீ என்ன மன்னிக்கலன்னு அர்த்தம். என்னால உன் கூட பேசாம இருக்க முடியல. ப்ளீஸ் ஆண்டாள், என் கூட பேசு. ஐயோ, டைம் வர 5 ஆக போகுது. அக்கா போனை வர பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே. இப்படியே இருந்தா ஆண்டாள் அக்கா வந்து பார்த்துட்டு இவங்க இல்லையேன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு உள்ள போயிடுமே. என்ன பண்ணலாம்? இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது. நாம தான் உங்களை போன் எடுத்து பார்க்க வைக்கணும். அக்கா, கேட்க மறந்துட்டேன். நீங்களும் ஆண்டாள் அக்காவும் அன்னைக்கு டவுன்ல போய் ஜாக்கெட் தைச்சிங்கல்ல, அந்த டெய்லர் நம்பர் இருக்காக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு வேணுமா? ஆமாக்கா. ஏய், என்னடி ஆண்டாள் மெசேஜ் பண்ணிருக்கா? நான் தான் சொன்னேன்லக்கா, அக்கா உங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னு. நீங்க தான் நம்பவே இல்ல. என்ன இவ பேசணும் வா நம்பிச்சிருக்கா?